அந்த திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நன்றி பிதாவே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நன்மைகள் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட சாட்சி சொன்ன உடைய பிள்ளைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா இவ்வளவு நேரமும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சொன்ன சாட்சி எல்லாம் நீங்க எங்கள் அருகில இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளின் மத்தியிலும் அவர்கள் வைத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இவ்வளவு நேரமும் நீர் எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. இந்த உம்முடைய செய்தியின் வேளையிலே கூட நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய திரு சித்தத்தின் மையத்துக்குள்ளாக நீர் எங்களை வைத்து நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு சிலுவையில் விசுவாசி என்ற தலைப்பின் கீழே சிந்தனை பண்ணலாம், தியானிக்கலான்னு யோசித்தேன். இதற்கு அதிகாரமாக எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னா, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 47 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கலாம்னு நான் நினைச்சேன். இந்த பகுதியை நம்ம இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின் அந்த பகுதியை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆனா இதை நம்ம ஒவ்வொருவருமே வாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் நம்மள்கிட்ட இடைப்படுகிறது வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் இடைப்படுகிறது வித்தியாசமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாசிக்கிற அது வேத பகுதி, நாளைக்கு இதே பகுதி நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வேற ஒரு சத்தியத்தை அது நிமித்தமாக அதன் மூலமாக நம்மளோடு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இதுல பார்த்தோம்னா சிலுவையில் அறையிற வேலை, ஏசப்பாவை சிலுவையில் அறையிற வேலை 25 முதல் அந்த 47வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம பார்க்கும்போது அது அவரை சிலுவையில அறையப்படுகிற அந்த வேலை 3ஆம் மணி வேலையா இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அவரை சிலுவையில அறைகிறாங்க. அதே நேரத்துல அதுல யூதருடைய ராஜான்னு ஒரு வார்த்தையும் ஒரு வாசகத்தையும் எழுதி அதை சிலுவையின் மேல கட்டுறாங்கன்னு பாக்குறோம். வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலாக அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒரு கல்லனை அவரோடு சிலுவையில அறைகிறாங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அதாவது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியத்திலே நிறைவேறும்படியாக இது நடந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அந்த வழியா நடந்து போகிறவங்க எல்லாம் அவரை பார்த்து கேலியாதான் பேசுறாங்க. தேவாலயத்தை இடித்து கட்டுவான், 3 நாளைக்குள்ள கட்டுறேன்னு நினைச்சா உன்னை நீயே என்ன ரட்சித்துக்கொள், சிலுவையில இருந்து நீயே இறங்கி வா அப்படின்னு தூசிக்கிறாங்க. அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர் வேதபாரகர் கூட அங்க இருந்து தங்களுக்குள்ளாகவே பரியாசம் பண்றாங்க. மற்றவங்களெல்லாம் ரட்சித்தான், தன்னை இவனை ரட்சித்துக்கொள்ள. இப்ப அந்த நேரத்துல இவன் சிலுவையில இருந்து இறங்கி வந்தா நம்ம பார்த்து விசுவாசிக்கும்படியாக இவன் சிலுவையில இருந்து இறங்கி வரட்டும்னு அவரை நிந்திக்கிறாங்க. ஆனா 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் ஒரு பெரிய அந்தகாரம் உண்டாயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவர் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு சத்தமிடுறாரு. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீருங்கிற அர்த்தம்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க நிற்கிறவங்க ஒரு சிலர் இவன் ஏலியை தான் கூப்பிடுறான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் ஓடி போய் அந்த கடற்காலானை எடுத்து அவருக்கு கொடுக்கறதுக்கு அவன் பார்க்கிறான். இந்த நேரத்துல ஏசப்பா மகா சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விடுறாருன்னு சொல்லி பாக்குறோம். அந்த நேரத்துல அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேல இருந்து கீழாக 2ஆக கிழியுது. இதெல்லாம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நூற்றுக்கு அதிபதி அவரை அறிக்கையிடுறாரு. உண்மையாகவே மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் தான் சொல்லி அறிக்கையிடுறத பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரம் ஒரு சில ஸ்திரீகள் தூரத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
கலிலேயா பகுதியில அவர் ஊழியம் செய்த நேரத்துல அவரோடு இணைந்து ஊழியம் செய்த அந்த மகதலேனா மரியாள், அதே மாதிரி இயேசுவின் தாயாகிய மரியாளும் சலோமே அப்படிங்கிற அந்த சகோதரி அந்த தூரத்துல நின்று இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எருசலேம்ல இருந்து வந்த ஒரு சில ஸ்திரீகளும் அங்க பாக்குறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளா இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த நேரத்துல அந்த ஈவினிங் நேரத்துல அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாளா இருந்தனால அங்க யோசேப்பு அரிமத்தியா ஊரான யோசேப்பு பிலாத்தின் இடத்துல போய் கேட்கிறான், ஏசப்பாவுடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு இத்தனை சீக்கிரத்துல அவர் மறிச்சிட்டாரா அப்படின்னு அதை ஊர்ஜிதம் பண்றதுக்காக அந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல கேட்டு தெரிந்து கொண்டு அவருடைய சரீரத்தை அந்த யோசேப்பின் இடத்துல கொடுக்குறாங்க. யோசேப்பு போய் அதை ஒரு கல்லறையில அடக்கம் பண்றான்னு சொல்லி பாக்குறேன். இந்த நிகழ்ச்சி எல்லாம் மகதலேனா மரியாள் எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கறத அந்த மகதலேனா மரியாளும் யோசையின் தாயாகிய மரியாளும் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த பகுதியை பார்க்கிறோம். இதுதான் நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பகுதி. இந்த பகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது அந்த இடத்துல ஒரு 3 விதமான கூட்டங்கள் அங்க இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஏசப்பாக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிற கூட்டம். அந்த கூட்டத்துலதான் சீஷர்களும் இருக்கிறாங்க. 2வது கூட்டம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற யூத மக்கள். 3வது பிரதான ஆசாரியர்கள். எப்படியாவது ஏசப்பாவை சிலுவையில அறையணும், சிலுவையில அறைந்த பிறகுதான் நம்ம இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிற கூட்டத்தார். இந்த 3 கூட்டத்தாரையும் இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் ஏசப்பா சொல்றாருன்னு சொல்லி பாக்குற ஒரு வசனத்தை. அதுல லூக்கா 23:34 ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா 23:34. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 23:34 அதான் கொடுத்திருக்கு. பிதாவே இவர்களுக்கு மன்னி. லூக்கா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த மாதிரி ஒரு 3 கூட்டத்தார் இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல தான் ஏசப்பா அந்த வசனத்தை சொல்றாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். அந்த வேளையில கூட பாத்தீங்கன்னா அவர் வஸ்திரத்தை எடுத்து பங்கிட்டு சீட்டு போடுற ஒரு கூட்டமும் அங்க இருக்குது. இதுல பாவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஆண்டவர் இவங்க என்ன செய்யணும்னு தெரியாமலே இவங்க அந்த காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லி அவரு பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். இதுல குற்றத்தை பார்த்தோன்னா 2 விதமா நம்ம அதை பார்க்கலாம். ஒன்று தெரிஞ்சு செய்யற குற்றம், அதை தவறுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தெரியாம செய்யறத தவறு, தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா அதை குற்றம்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்க செய்தது இந்த தெரியாமல் செய்த ஒரு தவறு. அதனாலதான் ஏசப்பா அந்த காரியங்களை சொல்றாரு. இவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அந்த வேளையில பரிந்து பேசுகிற கிறிஸ்தவனா நம்ம இருக்கணும். இததான் நம்மளுக்கு முன்மாதிரியா ஆண்டவர் காமிக்கிறாரு. இந்த இடத்துல பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இருக்கிற இந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிந்ததுதான். தன் தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒருத்தன் தேவாலயத்துல முன்னால வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். பேதுருவும் யோவானும் போகிற வேளையில ஏதாவது கிடைக்குமான்னு உற்று பார்க்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்லி அவனை குணப்படுத்துறாங்க. அவன் எழும்பி சந்தோஷமா ஆலயத்துக்குள்ள போறான்னு சொல்லி பாக்குறோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களை பார்த்துதான் இந்த பேதுரு சொல்றாரு. அப்போஸ்தலர் 3:17 என்ன நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் எனக்கு சுகம் கிடைத்தது, இந்த ஜீவாதிபதியை தான் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கொலை செய்வீங்க. ஆனா கூட அந்த 17வது வசனத்துல சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் இதை என்ன செஞ்சீங்க, அறியாமையினாலதான் இதை செய்தீங்க அப்படின்னு அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட கூட்டமான ஜனங்கள் மத்தியில என்னன்னு செய்யறது தெரியாம இருக்கிற ஒரு கூட்டமான ஜனங்கள் மத்தியில தான் இந்த உலகத்துல கூட நம்ம வாழ்றோம். நம்மளையும் கூட ஏசப்பா என்ன எதிர்பார்க்கிறாரு நம்மகிட்ட அப்படின்னு சொன்னா, பரிந்து பேசி நமக்கு அவர் எப்படி பரிந்து பேசி அந்த மக்களுக்காக பரிந்து பேசினாரோ அதே மாதிரி அது ஒரு முன்மாதிரியே நம்மளுக்கு வைத்திருக்கிறார். நாம கூட திறப்பின் வாசல்ல நின்று அநேகருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை
இந்த நேரத்துல விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல சில நேரத்துல நம்ம எதுவுமே செஞ்சிருக்கவே மாட்டோம். செஞ்சிருக்காட்ட கூட நம்மளை வந்து குற்றப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அநேகம் நம்ம கடந்திருப்போம் நம்ம வாழ்க்கையில கூட. ஆனா அந்த மாதிரி நேரத்துல கூட அவங்க அறியாம செய்யறாங்கன்னு அவங்களுக்காக நம்ம திறப்பின் வாசல்ல நின்று பரிந்து பேசி ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கணும். பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும். சிலுவையின் அடியில இருக்கிற ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 2வது பார்த்தோம்னா லூக்கா 23:43 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23 43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்துல அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து யாரை பார்த்து அதை சொல்றாருன்னா, அந்த பக்கத்துல இருந்த கள்ளனை பார்த்துதான், சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள்ல ஒருத்தனை பார்த்துதான் அவர் சொல்றாரு. ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறவன் வந்து அவரை இகழ்ச்சியா பேசுறான். அப்போ அவன் சொல்றான், நம்ம நியாயப்படிதான் நம்ம தண்டிக்கப்படுறோம். ஆனா வந்து இவர் எந்த குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றத பார்க்கிறான். அவனை பார்த்துதான் ஏசப்பா என்ன சொல்றாரு, நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தை அவனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில இருப்பாயின்னு சொல்லி அந்த கள்ளனை பார்த்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. இன்றைக்கு என் கூட இருப்பா மகனே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட ஒவ்வொருத்தருமே கடவுள் மேல நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறோமா? சங்கீதம் 26:1 ஒண்ணு வாசிக்கலாம் ஒருத்தர். சங்கீதம் 26:1. கர்த்தாவே, என் நியாயம் விசாரியும், என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. தாவீது ராஜா சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நான் தள்ளாடாம இருக்கிறது, நான் கர்த்தர் மேல முழுசா நம்பிக்கையா இருக்கிறேன். அதே மாதிரி சங்கீதம் 37:5 பார்த்தோம்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை ஃபுல்லாவே ஆண்டோட்ட ஒப்பிச்சிரு, அவர் மேல நம்பிக்கையாரு. யாருதான் காரியத்தை வாய்க்க பண்றவரு? தேவன் தான் காரியத்தை வாய்க்க பண்றதுன்னு சொல்லி பாக்குறோம். சங்கீதம் 115:9 வசனத்துல பார்த்தோம்னா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற மாதிரி கர்த்தரை நம்பு. இந்த வசனத்துல நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மளுடைய பெயரை போட்டு சொல்லி பார்க்கலாம். கர்த்தரை நம்பு, அவர் தான் எனக்கு துணையா இருக்கிறார், அவர் தான் எனக்கு கேடகமா இருக்கிறார். இந்த நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை நம்பி நம்ம எப்பவும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி சிலுவையில அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரோ, நம்பிக்கையை கொடுத்து அவனை ஆறுதல் படுத்தினாரோ, அதே போல இப்படிப்பட்ட நம்பிக்கையான வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மள கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நம்ம மகிழ்ச்சியோட அவர் மேல நம்பிக்கையா இருந்து வாழ்றது மாத்திரம் இல்லாம, இப்படிப்பட்ட தேவையுள்ள மக்களை நம்ம சந்திக்கிற வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்களை கூறி மற்றவர்களையும் அவர்களுடைய கஷ்டத்துல, அவங்களுடைய கண்ணீர்ல, அவங்க கவலையா இருக்கும்போது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல கூட நம்மளும் கூட நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து கிறிஸ்துவண்டை நம்ம வழி நடத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை உள்ள கிறிஸ்துவனாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புறாரு. 3வதாக சிலுவையின் பாதையில வந்து அந்த சிலுவையில விசுவாசின்னு பார்க்கும்போது 3வது யோவான் 19 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
இதுல பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா அவரு இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அந்த அந்த விதத்துல நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த தாய்க்கு அந்த நேரத்துல தன்னுடைய மகனை இழக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு துக்கம் அந்த தாயினுடைய உள்ளத்துல இருந்தது. அதை கண்டிப்பா பாதிச்சிருக்கும் இல்லையா? இது வந்து ஏசப்பாக்க நல்லா தெரியுது. உலக பிரகாரமா அவர் யோசிக்கும் போதும் தன்னுடைய கடமையை அவர் நிறைவேற்றுகிறாரு. ஒரு பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்துவனாக அவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து காமிச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற போது தன் தாய்கிட்ட வந்து எல்லா வீட்லயுமே தாய்க்கு வந்து வீட்டுல இருக்கிற அந்த மூத்த பையனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். அதே போல அவர் வந்து அவர் என்ன நினைச்சார், அந்த உலகத்திட்ட நம்ம போனா கூட அவர் தெய்வகுமாரன் தான். ஆனா உலக பிரகாரமா தனக்கு கொடுத்திருக்க அந்த தாய்கிட்ட பொறுப்பை அந்த அந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்த்தோம்னா அந்த தலைமகனுக்கு தான் அந்த பொறுப்பு அப்படிங்கிற உணர்வு எப்போதும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த உணர்வோடு தான் ஏசப்பா என்ன செய்யறாரு, யாரிடம் கொடுத்தா நம்ம இந்த உலகத்தை விட்டு போறோம், யார்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா சரியா இருக்குன்னு யோசிக்கிறாரு. தனக்கு அன்பா இருந்த சீஷனை நோக்கி யோவான்ட்ட அந்த பொறுப்பை அவர் ஒப்படைக்கிறாரு. இவன்கிட்ட கொடுத்தா அந்த பொறுப்பை இவன் கண்டிப்பா சரியா பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி யோவான்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறத பார்க்கிறோம். இந்த மாதிரி அந்த தாயும் பார்த்து இந்த இந்த மகன் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவோம் அப்படியே அந்த கடைசி நேரத்திலையும் அந்த தனக்கு இருந்த பொறுப்பை பர்ஃபெக்டா செய்து முடிக்கணும்னு சொல்லி நினைத்து அந்த பொறுப்பை அந்த சீஷன்ட்ட ஒப்படைக்கிறத பார்க்கிறோம். நம்ம அப்பாவுடைய ஏசப்பாவுடைய விசுவாச பிள்ளைகளாகிய நம்ம கூட ஒவ்வொருவரும் நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும், எந்த ஒரு கடமையா இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும் சரி, வேலை செய்யற ஸ்தலத்துலனாலும் சரி, நம்ம ஒரு நல்ல மனைவியா இருக்கிறோமா, நல்ல ஒரு மகளாக, நல்ல ஒரு தாயாக, அல்லது நல்ல ஒரு மருமகளாக பொறுப்போடு நடந்து கொள்றோமா? ஏசப்பா நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை கொடுத்திருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை இந்த பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவனாக அவர் நிறைவேற்றுகிறார். யோவான் 19:25 வசனத்துல பார்த்தோம்னா இந்த இதுல 26லயும் 27லயும் அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. சீசனை பார்த்து சொல்றாரு, தாயை பார்த்து சொல்றாருன்னு சொல்லி பார்க்கணும். அதே முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த சிலுவின் அறையில இருக்கிறது யாருன்னா அந்த தாயினுடைய சகோதரி கிலேயோப்பா மரியாள், மகதலேனா மரியாள், யோவான் அங்க இருக்கிறார். ஆனா அவரு உலகத்துல வாழ்ந்த பாத்தீங்கன்னா ஏசப்பா எங்க சென்றாலும் அவரை சுற்றி திரளான கூட்டங்கள் இருந்தாங்க. ஆனா சிலுவையின் அடியில இத்தனை பேர் அவருக்கு தெரிஞ்ச இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 12 சீடர்களையும் அவர் தேர்ந்தெடுத்து வேத பாரகர் பரிசேயருக்கு இல்லாத வல்லமையும் இந்த சீஷர்களுக்கு கொடுத்திருந்தாரு. வேதாந்தத்துல நம்ம அநேக காரியங்கள் அற்புதங்களை பார்க்கும்போது அவரை சுற்றி எங்க போனாலும் ஒரு 4 சீடர்களை தன்னோட கூட்டிட்டு போறதை நம்ம நிறைய அற்புதங்கள் செய்யும்போது அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவோடு கூட போனவங்க அந்த 4 சீஷர்கள்னு. ஆனா கடைசியாக அந்த சிலுவை நதியில பார்த்தா ஒரே ஒரு சீடன் தான் இருப்பதாக நம்ம வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் தனக்கு ஆதரவா யாரும் இல்லாட்டாலும் அப்படின்னு நினைக்கல. அவர் தான் பொறுப்பை உணர்ந்தவரா தான் கடமையை அவர் நிறைவேற்றான்னு சொல்லி பாக்குறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் கொடுக்கப்பட்டது. அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட் தான் நாயின் ஒரு விதவையின் கதை. அதுல வந்து அந்த விதவைக்கு ஆதரவா இருந்தது ஒரே மகன் தான். அந்த ஒரே மகன் இறந்து அந்த பாடையை தூக்கிட்டு போறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல கூட நீங்க அந்த இதை வாசித்து பாத்தீங்கன்னா அந்த விதவை தனக்கு அற்புதம் செய்யணும்னு ஏசப்பாட்ட எதுவுமே கேட்கலன்னு. ஆனா ஏசப்பாவே அந்த இடத்துல வந்து கடந்து வந்து அந்த பாடையை தொட்டதை நம்ம பார்க்கிறோம். மரித்தவன் உயிரோட எழும்புறான், எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குறான், அவன் தாயினிடத்துல ஒப்புவிக்கிறான்னு சொல்லி அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறத பார்க்கலாம். விதவைக்கு ஆதரவாய் பொறுப்பாக இருந்த ஒரே மகன் மரித்து விட்டானே நினைத்து பார்த்து மனதுருகினாரு. அந்த இடத்துல அற்புதம் செய்யறாரு நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். என் மகள்கிட்ட நான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கேன், இத்தனை பேருக்கு இவங்களுக்காக ஜெபிக்க பாரம்ல ஒரு இதயத்தை கொடுத்திருக்கேன். இந்த மகா எனக்காக இத்தனை காரியங்களையும் திறப்பின் வாசல்ல இருந்து ஜெபிப்பாளா, எனக்காக இந்த காரியங்களை செய்வாளா, பொறுப்புள்ள மகளா இருப்பாளா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு இந்த முன்மாதிரியை வைத்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாமும் பொறுப்புள்ள கிறிஸ்தவ விசுவாசியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 4வதாக பார்த்தோம்னா சார்ந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனா நம்ம இருக்கணும். ஆண்டவரோடு சார்ந்து வருகிற கிறிஸ்தவனா இருக்கணும். இது மத்தேயு 27:46 வசனத்தை வாசிக்கலாம். இதுவும் சிலுவையில சொல்லப்பட்ட வசனம் தான். மத்தேயு 27:46.
9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது சிப்பில சொல்லப்பட்ட அந்த 4வது வசனம். கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எப்போதுமே அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புறார். சங்கீதம் 22:1 பார்த்தோம்னா இதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதினால உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. மை டாடி ஒய்ஃப் forsaken me. எதுக்கு என் தேவனை என் கைவிட்டு விட்டீர் என்னை அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு இமை பொழுதுதான், அந்த ஒரு நேரத்துலதான் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுகிற வேளையில தான் அவர் இந்த வசனத்தை சொல்றாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது எதனால நடைபெறுதுன்னா பார்த்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள அநேகருடைய பாவங்களை அநேகரை மீட்கும்படியாக எல்லாருடைய பாவங்களும் எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக அதை எல்லாத்தையும் அவர் தாமே சுமந்ததுனால இந்த இது நடைபெறுது. எப்பொழுதும் தேவனோடு பிதாவோடு ஒரு இணைந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் வாழ்ந்தாரு. இந்த ஒரு இமை பொழுது அந்த வேளையில தான் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படுகிற அந்த நேரத்துலதான் அவர் என் தேவனே இது எதற்காகனா நம்ம ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் எல்லாருடைய பாடுகளையும் தன்மையில சுமந்ததுனாலதான். ஆனா இந்த தேவன் எப்போதும் தேவனோடு அவர் எப்பொழுதும் பிதாவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கலாம். இதுல யோவான் 17வது அதிகாரத்தை எடுத்து எல்லாரும் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல 17வது வசனத்தை 17வது அதிகாரத்தை நம்ம தியானம் பண்ணும்போது அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அவர் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வசனத்துல ஏசப்பா தனக்காக ஜெபிக்கிறாங்க. முழுசும் அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். தனக்காக ஜெபிக்கிறாங்க. அவருடைய உறவு எப்போதும் பிதாவோடு இணைந்து இருக்கணும்னு சொல்லி. 6வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம்னா சீஷர்களுக்காக ஊழியர்களுக்காக அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி 20வது வசனத்துல இருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுல யாருக்காக ஜெபிக்கிறான்னு ரட்சிக்கப்பட்ட நம்மை போல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல விசேஷமா அதுல நம்ம பார்த்தோம்னா 17:1 வாசிக்கலாம். யோவான் 17:11. நான் இனி உலகத்திலேறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நம்மை போல அவங்க 2 பேரும் எப்படி இருக்கும், அதே போல நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி காத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் ஜெபிக்கிறார். அதே அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் எப்படி இருக்கோமோ நம்ம 2 பேரும், அதே மாதிரி அவர்கள் எல்லாருமே நமக்குள்ளாக ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. 23வது வசனத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்திலையும் பாத்தீங்கன்னா நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக்கொள்ளும். எப்பவும் நம்முடைய கனெக்ஷன் ஆண்டவரோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை 24 மணி நேரம் ஆண்டவரோடு இணைந்து ஒரு வாழ்க்கையை வாழும்போது நம்ம எப்பவுமே அது இன்பமா இருக்கிறத நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். அது அநேக நேரத்துல நம்ம உணர்ந்து கொண்டுட்டு தான் நம்ம வாழ்க்கையில வர்றோம். இதுல பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு எப்பவும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு இருக்குது. அதனால அநேக நேரத்துல நம்ம எப்பவுமே நம்ம ஏசப்பாவோட பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவரோட பேசிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல அனுபவம் நம்மளோட இருக்குது. இந்த தனிமை உணர்வு அப்படிங்கிறது நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு இந்த தனிமை உணர்வு எப்பவும் வர்றதே கிடையாது. ஒரு சில நேரத்துல நம்ம நினைப்போம், ஏதாவது ரொம்ப பிரச்சனை வரும்போது நம்மளே யோசிப்போம், ஏசுப்பா என்னை கைவிட்டுட்டீங்களான்னு. கிடையவே கிடையாது. ஏசுப்பா நம்மளை விட்டு கைவிட்டு நம்மை விட்டு அகன்று செல்கிற தேவனே கிடையாது ஒருபோதும்.
அப்படியே நம்ம நம்ம யோசித்து பாருங்களேன், ஏசப்பா என்னை விட்டு கைவிட்டீங்களா நம்ம சொல்றோம்ல, அந்த வார்த்தை யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம்? ஏசப்பாட்ட தான். நம்ம கூட தான் இருக்காங்க ஏசப்பா. அவர் இல்லைன்னா அவர்கிட்ட நம்ம பேசுவோமா? அப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கூட தான் அப்போ எப்பவும் இருக்கிறார். நம்ம தனிமை அப்படின்னு நிச்சயமா எந்த ஒரு கிறிஸ்தவனும் சரியானபடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு பிள்ளையும் தனிமை உணர்வு நம்மளை வாட்டுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது எப்பவுமே நம்ம ஆண்டவரோட பேசிட்டு இருக்க ஒரு இதுதான் இருக்கும். ஏன்னா நான் எதுக்கு எதனால இதை நான் கரெக்டா உறுதியா என்னால சொல்ல முடியும்னா, இந்த மாதிரி ஒரு தனிமை உணர்வுங்கிறது ஒரு ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்த ஒரு சில நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில கூட ஏற்பட்டுச்சு. ஒரு மாசம் போல நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட இருக்கும். அது எப்போ அந்த நிகழ்ச்சி எனக்கு நடந்ததுன்னா, எங்க 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 வீட்டுல நானும் எங்க அக்காவுமே ஒரே ஃபேமிலியா தான், மேல் வீடு கீழ் வீடுன்னு இருந்தா கூட நானும் என் சகோதரியும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். பாக்குறவங்க எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. அதனால எங்க குடும்பத்துல முதல் கல்யாணம் நடந்துச்சு எங்க வீட்டுல. எங்க குடும்பத்துல அக்காவுடைய பிள்ளைக்கு முதல் கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா தான், மகிழ்ச்சியா இருந்தோம், ஹாப்பியா இருந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைதான், எப்பவும் ஜெபிக்கிற பிள்ளைதான், நல்லா நேசித்து தான் மனைவி வச்சிருந்த மகன் தான். குடும்பத்துல எல்லாருமே ஆனா அந்த நல்லா நீண்ட ஆயுசு தாரோம் ஆண்டவரே நாங்க யாரும் கேட்டது அந்த இது நினைக்கவே இல்லை. கர்த்தர் நல்லவர், எல்லாத்தையும் நல்லா செய்வார் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதை கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன்ல திருமணமாகி ஒரு 4.5 வருஷம் தான் இருக்கும். கல்யாணம் வீட்டுல ரொம்ப எதிர்பார்ப்போட எங்க அப்பா கூட இறந்து போகும்போது சொன்னாங்க, எங்க அண்ணனையும் என்னையும், அந்த பிள்ளைய கைவிட்டுறாங்க, நல்லா ஒரு நல்ல பையனை பார்த்து நீங்க திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த இறக்குற நேரம் கூட எங்க அப்பா வந்து எங்க அண்ணன் கையை பிடிச்சு சொன்னாங்க. ஸோ அந்த அந்த நினைவுகள்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால அவளுக்கு ஒரு அந்த திருமணம் நடக்கும்போது சிறப்பா நடந்தது. கடவுள் கிருபையில ரொம்ப அருமையா நடந்துச்சு. ஆனா நாங்க யாருமே எதிர்பார்க்காத நிலையில 33 வயசு தான். அந்த அந்த வயசுல அந்த அந்த மகனை அங்க இழக்க கொடுத்தோம். அந்த நேரத்துல வந்து எங்க அக்காவும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. நானுமே எனக்கு கொஞ்சம் கூட நாங்க நினைச்சே பார்க்கல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசம் போல வந்து ஏன்ப்பா இப்படி நடந்தது, நாங்களாம் நினைக்கவே இல்லையே. பிள்ளைங்க வந்து 2ம் சின்ன பிள்ளைங்க, 2 கேர்ள்ஸ், 2 சின்ன பிள்ளைங்க. அந்த அந்த மகன் இறந்து போயிடுற வேளையில இந்த சின்ன பிள்ளை வந்து பக்கத்துல தான் இருந்தா. ஸோ எங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் கூட நாங்க நினைச்சே பார்க்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு மாசம் போல அப்ப ஆண்டவரோட சண்டை தான் போட்டிருந்தேன். நான் பேசல, பைபிள் வாசிக்க மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அந்த நேரத்துல என்னையால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப ஆண்டவரோட கம்ப்ளீட்டா நான் சண்டை போட்டேன்ல, அப்ப ஆண்டவர் கூடவே இல்லை. எப்பவும் நம்ம ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஆண்டவர் கூடவே இல்லைன்னு நினைச்சு பார்க்கும்போது என்ன பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு தனிமை உணர்வு நல்லா என்னையால உணர முடிஞ்சுச்சு. ஆனா எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். எப்படியா எங்களை வந்து கடவுள் என்னை திருப்பி கொண்டு வந்தாரு ஆண்டவருடைய பாத்துல. நானும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் போல அப்படிதான் இருந்தேன். வேலைக்கு போவேன், ரோட்ல நிக்கிற நேரம் கூட எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். என் கையில இந்த போன் கூட எப்படி திருட்டு போச்சு, பேக்ல இருந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு மாசமும் நான் அப்படிதான் ஒரு என்ன உயிர் இல்லாத ஒரு மாதிரி போயிட்டு அப்படிதான் இருந்தேன். ஆனா எப்படியும் ஆண்டவர் வந்து திருப்பி என்னை ஒரு மாசம் கழிச்சு கொண்டு வந்தாரு. கடவுளுக்குள்ள திருப்பி நான் வந்துட்டேன். அந்த ஒரு மாசம் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, இன்செக்யூரா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதனாலதான் நான் இத சொல்றேன். நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மகனும் நிச்சயமா நம்ம வந்து கிஃப்டட் தான். ஏன்னா எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் நம்மளோட பேசிட்டு இருக்காரு. நம்ம அவரோட அந்த குட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். எப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டா நம்ம கட்டாகிற மாதிரி நடந்து கொள்றோமோ அந்த வேளையில தான் அந்த தனிமை உணர்வு. ஆனா இது அநேக நேரத்துல எந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் ஏற்படுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் அவரோடு இணைந்திருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை விரும்புறாரு. இதுதான் இந்த 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அதுக்காக நம்ம தாயின் கற்பத்துல உருவாகிறதுக்கு முன்னக்கூட்டியே நம்மளை குறிச்சு நம்மளுக்காக ஆண்டவர் வந்து இதெல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்காரு. என் கூட இருக்கணும், அவங்க எப்போதும் என்னோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காரு அந்த காலமே. 5வதா பார்த்தோம்னா யோவான் 19வது அதிகாரம் 28. இதுவும் ஆண்டவர் வந்து சொன்ன வசனம் தான். 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் முதல் அவரு அந்த சுவிசேஷம் செஞ்ச அந்த சுவிசேஷத்துல பார்த்தோம்னா
அவர் வாழ்க்கையில ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய இதுல பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து தாகத்தை குறித்து பிரசங்கிச்சிருப்பாரு. யோவான் 7:37 பார்த்தோம்னா, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 55:1 பார்த்தோம்னா, ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்றாரு. தாகமா இருக்கீங்களா, என்கிட்ட வாங்க, தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கன்னு. மத்தேயு 5:6 பார்த்தோம்னா, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல பசி தாகம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா பாக்கியவான்களா இருக்கும், நம்ம திருப்தி அடைவார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வேதாந்தத்துல பழைய பாட்டுல வந்து நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சிம்சோன் கதை தான். அதுல பாத்தீங்கன்னா சிம்சோன் வந்து தன்னுடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்கு அவன் போவான். அதுல போகிற வேலையில அவன் போகிற நேரத்துல அவனுடைய பெஞ்சாதி அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்கப்பட்டான்னு பார்த்தோன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். 300 நரிகளை பிடிச்சு பந்தங்களை வச்சு அந்த வயல் பெலிஸ்டருடைய வயல் ஃபுல்லா எரிச்சிருவான் அங்க போய். அதனால பெலிஸ்டர் கோவப்பட்டு அவனை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. பிடிக்கிறதுக்கு வர்ற நேரத்துல அவங்க யூத இடத்துல வந்து யூதாவில் பாளையம் இறங்கி லேகிங்கிற இடத்துல அவங்க தங்கியிருப்பாங்க. பெலிஸ்தேர்கள் இவனை சிம்சோனை பிடிக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த இஸ்ரவேல் இந்த யூத ஜனங்கள் வந்து அவன்கிட்ட வந்து எதுக்கு இப்படி செஞ்ச, அவங்க வந்திருக்காங்க, உன்னை நாங்கள் பிடிச்சு கொடுக்க போறோம்னு சொல்லி இவங்க சொல்றத பார்க்குறோம். அப்போ வந்து சிம்சோன் சொல்லுவான், நீங்க என்னைய கட்டுறது ரைட்டு தான், என் மேல நீங்க விழனா என்னைய நீங்க கொல்ல செய்யலைன்னா ஓகே, நீங்க கட்டி கொடுக்கறதா இருந்தா கட்டி கொடுத்துக்கோங்க பெலிஸ்தேர்ட்டன்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க கட்டி அவனை வந்து பெலிஸ்தேர் கையில கொடுக்க போகிற நேரத்துல அந்த லேவிங்கிற இடத்துக்கு போகிற நேரத்துல கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்குறதுனால அவன்கிட்ட சுத்தி அந்த கட்டப்பட்டிருந்த கயிறு வந்து ஒரு நூல் போல என்னாச்சு, ஆமா அரிந்து போகுதுன்னு சொல்லி பாக்குறோம். அந்த நேரத்துல ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்துக்கிட்டு அவன் கிட்டத்தட்ட 1000 பேரை கொலை பண்றான், குவியல் குவியலா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். எல்லாம் முடிச்சிச்சு, அவங்க கையில அவனுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அதனால அதுக்கு ஒரு பெயரிடுறான், ராமோத்லேகின்னு ஒரு பெயரிடுறான். முடிஞ்சு வெற்றி கிடைத்து பெலிஸ்தியர்ட்ட இருந்து ஒரு வெற்றி கிடைத்த நேரத்துல அவன் தாகமா இருக்கான். அந்த நேரத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான், இந்த மாதிரி நான் வெற்றியை சுதந்திரிச்சிட்டேன் உங்களுடைய கிருபையினால, ஆனா இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மக்கள் கையில இருந்து நான் சாகணுமா, உங்க கையில நான் ஆகப்பட்டு சாகணுமா தாகத்தினால அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை நினைத்து பார்க்கிற வேளையில தேவன் எந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடந்ததோ அந்த லேகியில அங்க ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணி அங்க இருந்து தண்ணி கிடைக்குது. அவன் தண்ணியை குடிச்சு உயிரடைகிறான். கிட்டத்தட்ட 20 வருஷம் பெலிஸ்தருடைய நாட்கள்ல இஸ்ரவேலை ஆண்டான்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். இது உலக பிரகாரமான ஒரு தாகம். அந்த தாகத்தை அவன் ஆண்டவரால அந்த தாகம் ஆண்டோடைய கிருபையினால அவனுக்கு தீர்க்கப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து புதிய ஏற்பாட்டுல யோவான்ல நம்ம பார்க்கிறோம். அது வேற மாதிரி ஒரு இதா இருக்குது. யோவான் 4வது அதிகாரம். எந்த இது கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோவான் 4வது அதிகாரத்துல அந்த சமாரியா ஸ்திரீ என்னுடைய இன்சிடென்ட்டை நம்ம பார்க்குறோம். இதுல வந்து ஏசப்பா வர்றாங்க, வந்து யாக்கோபு கிணற்று நிறைய உட்கார்ந்துருக்காங்க, சீஷர்கள் சாப்பாடு வாங்கிறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துலதான் இந்த சமாரிய ஸ்திரீ வர்றதை நம்ம பார்க்குறோம். சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் வந்து தாகத்துக்கு தண்ணி கேட்கிறார். அந்த அந்த ஸ்திரீ வந்து நீ யூதனா இருக்க நேரத்துல நீர் யூதரா இருக்கிறீரு, ஆனா என்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்கிறீரேன்னு அவ சொல்றான். அந்த நேரத்துல ஏசப்பா சொல்றத பாக்குறோம், நீ யாருன்னு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட கேட்டா அவரே ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாங்க. உடனே அவ சாதாரண தண்ணின்னு நினைச்சிட்டு இது எனக்கு கிடைச்சா நல்லது, நான் திருப்பி திருப்பி ஓயாம அந்த கிணத்துக்கு நான் வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லி தாகம் கிடைக்காது, அதை எனக்கு தரணும்னு சொல்லி அப்படியே அந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. கான்வர்சேஷன் பாதி வழியில அவர் ஒரு தீர்க்க தரிசனம் யோசிக்கிறா. அப்புறம் அப்படியே அந்த தொடர்ந்து வரும்போது அவளே சொல்ற அறிக்கைற கிறிஸ்துங்க ஒரு மேசியா வருவார்னு நினைக்கிறேன், வருவார்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் எனக்கு அறிவிப்பார்னு. அப்பதான் ஏசப்பா சொல்றாங்க, அவர் உன்னோட பேசுற யாரோ அது அவர் தான் நான் அப்படின்னு. கடைசியில அவ வந்து அத கிறிஸ்துன்னு தெரிஞ்ச உடனே அவ அறிந்த அந்த மாத்திரத்துல அவ உடனே என்ன செய்யறான்னா நேர ஊருக்கு போறா. ஊருக்குள்ள போய் இப்படி ஒருத்தர் இருந்தாரு, நான் சந்திச்சேன், அவர் கிறிஸ்து தானோ, நீங்க பார்க்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வர.
அத்தனை பேரும் வந்து பார்த்து எல்லாத்தையும் கண்டு அதை பார்த்து இவர் கிறிஸ்துன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, அறிந்துக்கிடுறாங்க. அவள்கிட்டயே சொல்றாங்க, நீ வந்து சொன்னது மாத்திரம் இல்ல, ஒன்னும் இல்ல, நாங்களே வந்து நேரடியா வந்து ஒரு உபதேசத்தை கேட்டோம், அவர் தான் உலக ரட்சர்னு அறிந்து விசுவாசிக்கிறோம்னு சொல்லி. இந்த பெண்ணை நீங்க பாத்தீங்கன்னா, அத உலக பிரகாரமான ஒரு தாகத்துக்கு தண்ணி எடுக்க வந்த ஒரு பெண் கர்த்தரால தொடப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தனக்குள்ள மாத்திரம் இல்லாம தன்னுடைய ஊரார்ட்ட போய் சென்று ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிட்டு வந்து அவங்களும் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக மேசியாவை கண்டு கொள்ளும்படியான ஒரு கிருபையை அவர் செய்யறார். இதே மாதிரிதான் நம்மட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாகமா இருக்கிறேன்னு என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி நம்ம ஒவ்வொருவருமே அவருடைய தாகத்தை தீர்க்கிறவங்களா கிறிஸ்துவ அறிந்து கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தாகமுள்ள ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். வில்லியம் கேரிய நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிஷினரி. அவரு கொல்கத்தா பகுதியில ஒரு ஜெராம்பூர் யூனிவர்சிட்டி நிறுவியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தா அவர் தான் அந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சவர்னு சொல்லி தெரியும். அவர் சொன்ன ஒரு கொட்டேஷன், கர்த்தருக்காக பெரிதான காரியங்களை செய்யுங்க, அதே மாதிரி கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணுமா, பெரிய காரியங்களை நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம பெரிய காரியங்களை செய்யறது மாத்திரம் இல்லாம கர்த்தரிடத்துல இருந்து நம்ம எதை எதிர்பார்க்கணும், பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அந்த வில்லியம் கேரி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்மளும் செய்யணும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் வாக்குமூலம், அந்த 7 வாக்குமூலத்துல 5 வசனங்களை பாத்தீங்கன்னா ஜனங்களை பார்த்து சொன்ன காரியங்கள் தான். கடைசி 2 வாக்குகள் தான் பரத்துக்கு நேரா அவர் நோக்கி அவர் பார்த்து பேசுறதா இருக்குது. வேதாந்தத்துல பார்க்கும்போது எல்லாருமே அநேகர் மரித்து போனாங்க. ராசர் மரித்து போனாங்க, 400 விதவின் மகன் மரித்து போனாரு, செல்வந்தரா இருந்தவன் மரித்து போனான், யோவான் சானகன் தலை வெட்டப்பட்டு மரித்து போனான்னு பார்க்கிறோம். ஆனா ஏசப்பா மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்துல. இந்த உயிரோடு எழுந்த இந்த தேவனுடைய விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவரும் எப்படி சிலுவையில இன்னைக்கு நம்ம தியானிச்ச அந்த சிலுவையில் விசுவாசி அந்த பகுதியில நம்பிக்கை உள்ள பரிந்து பேசுகிற கிறிஸ்தவனா நம்ம இருக்கணும். 2வதாக நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவனா நம்ம இருக்கணும். பொறுப்புள்ள ஆண்டவர் எப்படி இருந்தாரு அதே மாதிரி பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும். 4வதாக நல்ல ஆண்டவரோடு சார்ந்து எப்பொழுதும் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும். 5வதாக தாகமுள்ள ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும். இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழும்படியான பாக்கியத்தை நமக்கு அருளி செய்து முடிவில் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி உம்முடைய சித்தத்தை செய்கிற மக்களாய் ஆண்டவரே தகப்பனே, நீர் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பரிந்து பேசினீரோ அவ்விதமாக நாங்களும் பரிந்து பேசுகிற கிறிஸ்தவர்களாக திறப்பின் வாசலை நம்பி ஜெபிக்கிற மக்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்பிக்கையோடு இருக்கிற கிறிஸ்தவனா, நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவனா இருப்பது மாத்திரமல்ல, பிறரை ஆண்டவரே நம்பிக்கையோடு வாழும்படியாக அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்துகிற மக்களா இருக்கிற ஒரு நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவனா இருக்கும்படியாக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எப்படி பொறுப்புள்ள ஒரு மகனாய் உன்னுடைய தாய்க்கு, உலக பிரகாரமான தாய்க்கு நீர் நடந்து கொண்டீரோ அப்படியாக நாங்கள் எல்லா விதத்திலும் பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவ மகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு சார்ந்து வாழ்கிற ஒரு பெரிதான கிருபை, 24 மணி நேரமும் எதை செய்தாலும் நாங்கள் நீர் விரும்புகிற உம்மோடு சார்ந்து வாழ்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாகவும், உமக்குள்ளாக அந்த தாகத்தை அறிந்தவர்களாய் நாங்களும் தாகமுள்ள ஒரு கிறிஸ்தவ மகளாய் நடந்து கொள்ள இப்படிப்பட்ட பாக்கியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்துல எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு கிரியை செய்யும். எல்லா துதிக்கிற மகிமையாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.